கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 28/1/2021 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் ஒரு பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். அப்பா, என் தேவனுடைய நன்மைகள் இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுங்க. எல்லா நாசமோச வேலைக்கும் விலக்கி இவரை நீ பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய அன்பின் கரம் இவரோடு இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பும் நன்மையும் ஆசீர்வாதமும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுங்க. தேவ மகிமை இவருடைய வாழ்க்கையில இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். அப்பா, உடைய மகிமையினால் நிரப்பி சகலத்திலுமே ஜெயிக்க செய்யுங்க தகப்பனே. நீதிமொழிகள் 23:18 உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. ஆண்டவரே அப்பா, இவருடைய நம்பிக்கையை வீண் போகாதபடி நீர் ஆசீர்வதித்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இவருடைய வாழ்க்கையில் நீர் தந்து இவரை பெருமைப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 28/1/2021 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தில் நன்மை கொடுங்கப்பா. தீமைகள் எல்லாம் விலகி போகும்படியாக நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடையட்டும் அப்பா. பஞ்ச பட்டினியிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடையட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினை ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.